அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு பிளவுஸ் கட்டிங் வீடியோல நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத வந்து இந்த தம்ப்நெயில்ல வந்து நான் குறிப்பிட்டிருப்பேன். ஸோ அது என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, எதனால அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பண்ண விஷயத்திலேயோ பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸோட ஃபிட்டிங்லயோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்ட்ல வந்து நான் சொல்ல போறேன். ஸோ பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது நீங்க என்னதான் வந்து இந்த துணியை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்க வந்து செஞ்சாலும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணி வந்து கம்மியா கொடுத்துருக்காங்க, இந்த இந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஸோ நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதை தவிர்த்து நீங்க வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது நீங்க இறுதியா நீங்களாகவும் சரி அல்லது வந்து கஸ்டமர்ட்டையோ நீங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோட எண்ட்ல வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஸோ நம்ம சேனலோட ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டிச் மாஸ்டர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு யூடியூப்ல வராட்டாலும் நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த லிங்க் வந்துடும். நீங்க வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனே பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வசதியா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட அலைபேசி எண் வந்து பாத்தீங்கன்னா 82 48 11 51 06. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் எம்எஸ்ஆர். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் பார்க்கக்கூடிய மெட்டீரியல் இது தான், அளவு ப்ளவுஸ் இது தான். இது ஒரு சாதா ப்ளவுஸ் தான், நார்மல் ப்ளவுஸ் இது. ஸோ நார்மல் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸோ எல்லாமே இதே துணியில் தான் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேறு எந்த மாற்றமும் செய்யலை. சில பேர் வந்து துணி பத்தாது அப்படிங்கிற நேரத்தில் வந்து வேறு துணி உள்ள துணி பட்டிக்கெல்லாம் கொடுத்து தைச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே முழுமையாக ஒரே கலரில் தான் போட்டு தைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வரணும்னா ஸோ இந்த அளவு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 மீட்டர் துணியாக தான் வந்து வேணும். பட் இதில் வந்து 75 சென்டிமீட்டர் தான் இதில் மெட்டீரியல் இருக்குது. பட் யூஸ்வலாக நம்ம எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம வந்து என்ன மாற்றம் செஞ்சு வெட்ட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் பார்க்க போகிறீங்க. மார்பு சுற்றளவு 19.5 பாருங்கள். இதில் நல்லா கவனிக்கணும். இதில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு 25, அதாவது வந்து 19.5 கொஞ்சம் வந்து லூஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து 25 நான் லூஸ் வைக்கிறேன். ஸோ நார்மல் ப்ளவுஸுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் இப்படி தான் வந்து பட்டி போட்டிருக்காங்க. அதாவது வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே ஸ்பேஸ் வச்சு வந்து பட்டி வந்து மடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து பின் கழுத்து உயரத்துலேருந்து எய்ம் பண்ணி ப்ளவுஸை சென்டரை மடித்து அதில் பின் கழுத்தோட அளவு வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் வெட்டக்கூடிய அளவு வச்சுருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ப்ளவுஸோட உயரம். ஓகே, கீழே படிமானத்துலேருந்து மேலே எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஷோல்டர் அளவோடு சேர்த்து வைக்கிறோம். ஓகேங்களா. இப்போது எப்போவுமே வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ப்ளவுஸோட பேக் தட்டு அளந்த பிறகு தான் கை எல்லாமே வருமா, மெட்டீரியல் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ளவுஸோட அளவுக்கு 10 இன்ச்சு 2ல் 1 பாகம், 20ல் 2ல் 1 பாகம் 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ளே வைக்கிறேன். ஸோ இது ஒரு செய்முறை தான், நல்லா பாருங்கள், கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இப்போ மார்ஜின் பண்ணிட்டோம். யூஸ்வலாக நீங்கள் இதை தானே செய்வீங்க, எல்லாருமே வந்து ப்ளவுஸ் வெட்டும்போது இதை தானே பண்ணுவோம். ஆனால் அடுத்து நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ நீங்கள் மார்ஜின் பண்ணி நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா அடுத்து வந்து இந்த ப்ளவுஸ் துணி வந்து இதுக்கு பத்துமா அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போவே வந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த துணி வந்து பத்துமா அப்படின்னு. இதில் தான் வந்து நம்ம கை எடுக்கணும், இதில் முன்பாக எடுக்கணும், எல்லாமே எடுக்கணும். அப்படிங்கும்போது இதில் வந்து இந்த மாதிரி மார்ஜின் பண்ணி வெட்டினா இது வந்து பத்தாது. ஓகேங்களா. அடுத்து நம்ம இதற்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதையே நம்ம சின்னதாக ப்ளவுஸுக்கு வந்து பின்னாடி பட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் வந்து வெட்ட போகிறேன். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸில் நான் செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான். ஓகேங்களா. ஸோ கீழே வழக்கமாக வைக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு மட்டுமே வச்சுக்கிறேன். துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால
6 இன்ச்சு மட்டுமே பிடிமானத்துக்கு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இதில் வந்து 25 மார்பு சுற்றளவு ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. ஓகேங்களா. அதற்கடுத்து ப்ளவுஸோட உயரம், ப்ளவுஸோட கழுத்தளவு இதில் வந்து வச்சுக்கலாம். இடுப்பு பகுதியை 2ஆக மடித்து போட்டு அதுலேருந்து வரக்கூடிய அளவு தான் பின்னாடி கழுத்தோட உயரம். ஓகேங்களா. இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. அதற்கடுத்து ப்ளவுஸோட உயரம் கீழே பிடிமானத்துலேருந்து மேலே ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா. அடுத்து மார்பு சுற்றளவு இங்கே கீழே என்ன வச்சுருக்கோமோ அதே அளவு தான் மேலேயும் வைக்கணும். 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள. ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸோட உயரம் 15, சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 15 வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட உயரத்தை துணியில் வந்து குறைச்சிருக்கோம். ஓகேங்களா. அதாவது அதே துணியை மடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இதில் நான் செய்யக்கூடிய ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது தான். பட் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து ஒரு நியர் கட்டிங் ப்ளவுஸ். ஓகே. இப்போ ப்ளவுஸோட ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ வைக்கும்போது சைடில் வரக்கூடிய ஆம்கோல் அளவு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஒன்று போல் வரணும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கழுத்தை முடியக்கூடிய இடம் கரெக்டாக வரணும். கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து கீழே இடுப்பு பகுதி வரக்கூடிய பகுதி எக்காரணத்தை கொண்டு நேராக இருந்துடக்கூடாது. பாருங்கள், ஷோல்டர் ஒரிஜினல், வெட்டக்கூடிய அளவு, கழுத்து ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா. இப்போ கழுத்தோட உயரம் பார்த்தாச்சு, ஆம்கோல் அளவு பார்த்தாச்சு. ஓகேங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கிராஸ் வருது பாருங்கள், அந்த அளவு வச்சுக்கணும். கழுத்தில் வரக்கூடிய அந்த கழுத்தோட அகலத்தையும் பார்த்துக்கணும். சைடில் இருந்து பிடிமானத்துலேருந்து மேலே ஒரிஜினல் மற்றும் வெட்டக்கூடிய அளவு. இப்போது கழுத்தோட அகலம் நான் 2.25 வைக்கிறேன். 2.25 வச்சேன்னா தச்சு முடியும் போது 3 இன்ச்சு அளவுக்கு கழுத்தோட அகலம் வரும். அவ்வளோதான். இப்போ ஷோல்டரோட அளவு நம்ம வந்து பாருங்கள் கரெக்டாக 5.5 இன்ச்சு தான் இதில் வருது. ஷோல்டரோட மேல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா 6.25 வருது. ஸோ இதே அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து டைரெக்டாக வந்து அப்படியே கொண்டு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்ததாக கையோட நடுப்பகுதி 1.5 இன்ச்சு. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம எல்லா ப்ளவுஸ்லையும் வைக்கக்கூடியது தான். கையோட ரவுண்ட் எடுக்கிறதுக்கு மேலே பாருங்கள், இப்போது 2.25, கீழேயும் 2.25 வைக்கிறேன். ஸோ இது கையோட ஆம்கோலோட ரவுண்ட் ஷேப்புக்கு இதுதான் அளவு, இந்த ப்ளவுஸுக்கு இதுதான் அளவு. ஓகேங்களா. ஸோ இந்த அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து துணி என்ன தான் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து நியர் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இதில் கையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதே நேரத்தில் ப்ளவுஸோட முன்பகுதியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் வெட்டக்கூடியது எல்லாமே வந்து இந்த துணியில் வந்துடும் தான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், என்ன பண்ண போகிறோன்ற தெரியல எனக்கே. இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணக்கூடிய அந்த அர்க்காத்தெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதற்கடுத்து இந்த ப்ளவுஸோட கை வந்து நம்ம வெட்டிக்கலாம். கை வெட்டுறதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் கையோட ஆம்கோல் லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற் போல் வந்து பார்த்திங்கன்னா கையோட அமைப்பு வந்து நம்ம வைக்கணும். பாருங்கள் கரெக்டாக 7.25 இன்ச்சு வருது. ஓகே, கையோட அளவுக்கு இது சரியாக வரும்னு நினைக்கிறேன். அளந்து பார்ப்போம். தேவைப்படும் பட்சத்தில் கீழே வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ கைக்கு மடிக்கிறதுக்கு இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நார்மலாக 1.25 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். பட் இதில் துணி ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து சும்மா 1 இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன். அதாவது வந்து சின்னதாக மடித்து அதற்கப்புறமா சின்னதாக வந்து மடிச்சிக்கலாம். ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கையோட முனிக்கை சுற்றளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அப்படியே மார்ஜின் பண்ணிக்கிறேன். கையோட உயரம் ஒரிஜினல் மற்றும் வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா. அதற்கடுத்து கையோட கவருக்கு
ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. ஸோ இதிலேருந்து இப்படி வந்து கையோட அளவு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம கையோட ஆம்கோல் சுற்றளவு வச்ச அளவு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். 7.25 இன்ச்சு சரியாக வருது. 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. ஸோ இதில் வந்து அது விஷயம் வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் முன்பாக வெட்டும்போது தான் உங்களுக்கு ட்விஸ்டே இருக்குது. துணி பத்துமான்னு தெரியல, கவனமாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அளவு வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கையோட நடுப்பகுதி இப்போ வந்து கையோட அளவு கரெக்டாக வரணும் இல்லையா? அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து துணியை வந்து கரெக்டாக வந்து வெட்டி எடுக்கணும். அப்படி துணி எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான், கரெக்டாக வெட்டினா தான் நம்ம வந்து முன்பாக எடுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.25 பாதி நான் வைக்கிறேன். திரும்பவும் இங்கே பாருங்கள் 3.25 இங்கே வைக்கிறேன். இது வந்து கையோட நடுப்பகுதிங்க. இப்போ கையை நடுப்பகுதியில் வந்து நம்ம மடித்து போட்டுட்டு கையோட ரவுண்ட் பேஸுக்கு இந்த நடுப்பகுதியும் நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள நடுப்பகுதியும் நம்ம வந்து ஈவனாக வைக்கணும். பாருங்கள், இது ஒரிஜினல், இது வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து நீங்கள் கையோட ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம். இதுதான் கை ரவுண்ட் ஷேப் எடுக்கக்கூடிய அளவு. நம்ம யூஸ்வலாக என்ன தான் வந்து நம்ம அளவுகள் வச்சு எடுத்தாலும் இது வந்து அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இது வந்து கையோட கவர் தட்டு முன்பாகம். இதையும் நடுப்பகுதியிலேருந்து இப்படி மடித்து வச்சோம்னா பிடிமானம் மற்றும் வெட்டக்கூடிய அளவு. இதுதான் கையோட கவர் தட்டு. ஸோ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்படி வந்து அளவு ப்ளவுஸில் உள்ளதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயத்துலேயே இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த கையை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ப்ளவுஸோட பேக் தட்டு வெட்டினத உடனே ப்ளவுஸோட பட்டி வந்து வெட்டுவோம். பட் இதில் நான் அது செய்யலை. காரணம் வந்து பார்த்திங்கன்னா துணி ரொம்பவே கம்மி. துணி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது தான். அது வந்து யூஸ்வலாக எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான். தினம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. ஓகே, ஆம்கோல் அளவும் கையளவும் சரியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து இத்தனை வருஷமாக 30 வருஷமாக 35 வருஷமாக இந்த வேலை செஞ்சாலும் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்னும் முழுமை அடையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வேலையில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வாழ்நாள் முழுக்க செஞ்சாலும் கூட அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்படின்னு தான் என்னோடய தாட்னஸ். இப்போது இதில் முன்பாகம் போடணும், பட் துணி இல்லை. பாருங்கள், துணி வந்து முன்பாகத்துக்கு துணி இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? வேறு துணி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் நான் வந்து இதை நெட்டு வசமாக போடாமல் இந்த மாதிரி குறுக்கு வசத்தில் போட்டிருக்கேன். குறுக்கு வசத்தில் போட போகிறேன். இருந்தாலும் இதுவும் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் தான். இது குறுக்கு வசத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து போடக்கூடாது. இது துணி இல்லாத பட்சத்தில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதை நான் செஞ்சுருக்கேன். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி குறுக்கு வசத்தில் போடாதீங்க. எல்லாருக்கும் எல்லா நேரமும் ப்ளவுஸ் செட் ஆகும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாத ஒன்று. இப்போது முன் வேறு எவ்வளோ வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்பாகம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ முன்பாகம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் முன் தட்டிலேருந்து அளந்து பார்த்து ஜஸ்ட் மார்க் மட்டும் வச்சு அதிலேருந்து எடுத்திருக்கேன். இருந்தாலும் இதை வச்சு ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம மார்ஜின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின் பண்ணுறதுக்கு கூட துணி இல்லை. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இதை வந்து வெட்ட போகிறேன்னு சொல்லி. எல்லாம் இறைவன் செயல். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் தான் வந்து துணி கரெக்டாக இருந்தாலும் நமக்கு மார்ஜின் வந்து நல்லா வெளியே வந்து தெரியணும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ப்ளவுஸில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே வந்து மார்ஜின் நல்லா தெரிஞ்சால் தானே அதுலேருந்து நம்ம எப்படி வெட்டினா நம்ம கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ 2 கழுத்தோட அளவும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறேன். ரெண்டுமே ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது.
இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களில் சில நேரங்களில் வந்து முன்பாகத்தோட கழுத்து ஒரு கழுத்து சின்னதாகவும் ஒரு கழுத்து வந்து பெருசாகவும் இருக்கும். அதை நம்ம முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து முன்கழுத்தோட உயரம் அண்டு வெட்டக்கூடிய அளவு. ஓகேங்களா, அதற்கடுத்து கீழே பட்டியோட ஒரிஜினல் அதுலேருந்து 3/4 இன்ச்சு சேர்த்து வெட்டக்கூடிய அளவு, திரும்பவும் அதுலேருந்து 1.5 இன்ச்சு. இதுதான் ப்ளவுஸோட கமிட்டட், இந்த ப்ளவுஸ் இருக்கக்கூடிய கமிட்டட் அளவு. இதில் என்ன அளவு இருக்குங்கிறத பார்த்துடலாமா? ஓகே, இப்போ இதில் வந்து சென்டர் டாட் பார்க்கும்போது அளவு கரெக்டாக வருதுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இதை ஜஸ்ட் இழுத்தும் பார்த்துக்கலாம். என்ன அளவு ப்ளவுஸ் ஒயராக இருக்கோ அதோட வந்து 1 இன்ச்சு வந்து சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா, 12 இருக்குது, 12 இருக்குது, 12 இருக்கனால பாருங்கள் 12.5 இன்ச்சு வைக்கிறேன். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இது வந்து என்னதான் இருந்தாலும் நேர் கட்டிங் அப்படிங்கிறனால வந்து நமக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தெரியாது. எந்த அளவு நேர் கட்டிங் இருக்கோ, நேர் கட்டிங்னா அளவை விட வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். கிராஸ் கட்டிங்னா அளவை விட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டால் போதும். 12 12ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த அளவுக்கு ஓகே தான். இப்போ முன்கழுத்தோட உயரத்தை நம்ம மார்ஜின் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே பேக் தட்டில் இந்த மாதிரி நம்ம மறையக்கூடிய அந்த சின்ன அளவுகள் கூட முன்பாகத்துக்கு அமைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து இப்போ நடுப்பகுதி என்ன இருக்கோ, சென்டர் டாட்டுக்கு என்ன அளவு வச்சுருக்காங்களோ அதே அளவு நான் வந்து க்ரீஸ் எடுக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதிலிருந்து சைடு பிடிமானம் மற்றும் பட்டியோட அளவு. ஓகேங்களா, இது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ன்னு வரும்போது அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொண்டு வரணுங்க. ஸோ இல்லை சிலாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சில பேரோட உடல் அமைப்பு கட்டுற போல் அது வந்து மாறிடும். இப்போ வந்து 3.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு போக வந்து வச்சோம்னா கரெக்டாக 1.5 இன்ச்சு டாட்டோட அளவு வருது. எப்போவுமே இந்த பட்டியில் வந்து நம்ம ஊக்க பீஸ் ஐ பீஸ் போக டாட் எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்கழுத்தோட அகலத்தை ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதிலேருந்து இப்போது பாருங்கள் இந்த டாட்டோட அளவு எந்த இடத்துல வருதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, டாட் வந்து இந்த இடத்துல முடியுது. அதுலேருந்து கீழே பிடிமானம் இருக்கான்னு பார்க்குறேன். பிடிமானம் இருக்குது. இப்போ டாட்டோட அளவும் சரியாக இருக்குது, முன் உயரமும் சரியாக இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ யூஸ்வலாக போடக்கூடிய சென்டர் டாட் மற்றும் ஆம்கோல் டாட், இது யூஸ்வலாக. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் கட்டிங் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் என்னதான் இருந்தாலும் தைக்கிறதுக்கு துணி வந்து இல்லை. ஓகேங்களா, சப்ளை பீஸுக்கு வந்து துணி இல்லை. இதை வந்து சின்னதாக லைட்டாக வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கழுத்து வந்து அதோட அகலத்துக்கு ஏற்றாற் போல் இந்த அளவு டாட் பிடிச்சது போக சைடில் பிடிக்கிறதுக்கு துணி இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி சைடில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா, ஓகே, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல். அவ்வளோதான் ஆகி போச்சு. இதில் என்ன, இது வந்து நம்ம தைக்கும்போது சில நேரங்களில் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைச்சிடலாம். இது வந்து பிடிமானத்துக்கு உண்டான அளவு கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸை வந்து வெட்டிக்கலாம். நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து அளவு டேப் அளவு வச்சுருந்தா இதில் வந்து அளவுகள் நான் சொல்லியிருப்பேன். பட் அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டும்போது அதில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் மெட்டீரியல் இல்லாத காரணத்தினால தான் நான் இந்த மாதிரி கிராஸில் வந்து போடாமல் குறுக்கு வசத்தில் போடுறேன். யாருமே குறுக்கு வசத்தில் போடாதீங்க, மிகப்பெரிய தவறு வந்து சேர்ந்துடும். எல்லாருக்குமே இந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி போடும் பட்சத்தில் துணி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இல்லைன்னு வேறு துணி எடுத்து செய்யுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. ஸோ அதில் வந்து சில நேரங்கள் வந்து யாரையும் வந்து தப்பு சொல்ல விரும்பலை. கொஞ்சம் அனுபவம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணணும், அதை அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம். அப்படி அனுபவம் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ அதை பண்ணாதீங்க. எப்போவுமே நெட்டு ப்ளவுஸ்னாலும் சரி தான், கிராஸ் ப்ளவுஸ்னாலும் சரி தான், அதில் துணி இருந்தால் மட்டுமே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி திரும்ப கொடுத்துட்டு வேறு துணி வாங்கி செய்யுங்க. இப்போ பட்டியோட அளவு என்ன இருக்கோ அதை அப்படியே மார்ஜின் பண்ணிக்கலாம்.
ஸோ எனக்கு வந்து ஏதோ கடவுளோட அருள் இருந்தனால இந்த ப்ளவுஸை வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு செட் ஆகிடுச்சு, இருந்தால் வந்து தைச்சிட்டேன். ஸோ இதே போல் எல்லாருக்கும் இருக்குங்கிறது சொல்ல முடியாது 100%. அதனால் வந்து தெளிவு அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே வந்து அதுக்கு வந்து வேணும். குறுக்கில் நம்ம போடுறோமே சரியாக இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் வேணும். நிறைய பேர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணுறதில்ல. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரையும் குறை சொல்லணுங்கிறது என்னோடய நோக்கம் அல்ல. ஓகேங்களா? ஓகே, கழுத்தோட அளவை நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ நான் பண்ண இந்த மிஸ்டேக் எல்லாருக்கும் சரி வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. என்னோடய கடவுள் கிருபை என்னமோ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பு சகோதரிகளே. இந்த வீடியோ சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அது சரி வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. கரெக்டான துணி கேட்டு வாங்கி செஞ்சு கொடுங்க, அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது துணி வந்து கம்மியாக இருந்தாலும் அது எப்படி சிறப்பான முறையில் ஒரு ப்ளவுஸ் வந்து வெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்க வந்து புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இந்த வீடியோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்ன ஒரு விஷயம், இந்த நான் பண்ண பிளவுஸ் கட்டிங்ல நான் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்றேன், எண்டில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, ஒரு மீட்டர் தேவைப்படக்கூடிய ஒரு பிளவுஸுக்கு 75 சென்டிமீட்டர் தான், அதாவது 3/4 மீட்டர் தான் இங்க வந்து பிளவுஸ் துணி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டும் நம்ம வந்து இதுல வந்து எப்படியா தச்சு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டோட வந்து இதை நான் வந்து செஞ்சு கொடுத்தேன். பட் என்ன ஒருன்னு தெரியல, நான் பண்ணது என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்ல இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஃபிட்டிங்கா இருக்கு. எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் அமைஞ்சதே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஒரு தவறுதலான விஷயம் நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, ஒரு நான் பண்ணது ஒரு சின்ன தப்பா கூட இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு வந்து அது சரியா போச்சு, சரியா இருந்தது, பிளவுஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மூலியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த விஷயத்த மட்டுமே அவங்க சொன்னனால வந்து பாத்தீங்கன்னா அதோட மட்டும் நான் விட்டுட்டேன். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே அளவுக்கு அவங்க 10 பிளவுஸ் கொண்டு கொடுத்து இதே அளவுக்கு தைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு மீட்டர் கொடுக்கக்கூடிய அளவுல திரும்பவும் 75 சென்டிமீட்டர் தான் வந்து 10 பிளவுஸ் கொடுத்தாங்க. சோ இதை வந்து நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லாம விட்டுட்டேன், உங்களோட பிளவுஸுக்கு வந்து துணி வந்து பத்தல, அதனால நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நீங்க வந்து 1 மீட்டர் துணி வந்து எடுக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு பிளவுஸ் பத்தும். சோ அப்படிங்கறத நான் சொல்லாம விட்டேன். இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய பிக் மிஸ்டேக். ஸோ அதனால வேற வழியே இல்லாம அதே அளவுக்கு திரும்பவும் ஒரு 10 பிளவுஸ் நான் தச்சு கொடுத்தேன். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்னன்னா வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம சாட்டிஸ்பேக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்கினாலும் அது அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன ஒரு இந்த வீடியோ மூலியமா வந்து சொல்லக்கூடிய விஷயம்னா, நம்ம என்ன இதுல வந்து இழந்தோம், நிறைய வந்து டைம் இழந்தோம். இதுல வந்து தைக்கக்கூடிய விஷயத்துல துணி இல்லாம வந்து நிறைய துணி எடுத்து போட்டு தைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம துணியை வந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்தது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா, நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்த உடனே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, உடனே அவங்களுக்கு போன் பண்ணியோ இல்ல நேர்ல வர வச்சியோ இந்த மாதிரி வந்து துணி பத்தாது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, நான் தச்சிட்டேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை தயவு செஞ்சு துணியை வந்து சரியான அளவுல எடுத்து கொடுங்க அப்படின்னு வந்து நீங்க எந்த அளவுன்னு வந்து நீங்க மேற்கோள் காட்டி சொல்லிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக். நான் இதுதான் பண்ணேன், வேற வழி இல்லாம திரும்ப 10 பிளவுஸ் தச்சு கொடுத்தேன். சோ எனக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுறக்கூடாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவா அமைஞ்சாலும் ஃபியூச்சர்ல வந்து அந்த விஷயங்கள் நமக்கு வந்து அமையாம பாத்துக்கணும். சோ இது வந்து நம்ம வேலையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம பதிவிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட நம்பர் 8248115106. இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.